இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய 23ஆம் யோவான். தூய பேதுருவின் வழியில் 261வது திருத்தந்தையாக உயர்ந்து திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டிய திருத்தந்தை 23ஆம் யோவான் எனப்படும் ஆஞ்சலோ கியூசெபே ராங்காலியா இத்தாலியில் உள்ள பெர்கமோ என்ற இடத்தில் இருந்த ஒரு விவசாய குடும்பத்தில் 1881ஆம் ஆண்டு பிறந்தார். சிறு வயது முதலே குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த ஆஞ்சலோ வளர்ந்து பெரியவராகிய போது தான் எண்ணியது போன்றே குருவாக மாறினார். இதற்கு பின்பு இவர் ரோமைக்கு சென்று திருச்சபையின் சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்று தன்னுடைய சொந்த மறைமாவட்டத்திற்கு திரும்பினார். அப்போது மறைமாவட்டத்தில் ஆயராக இருந்தவர் இவரை தன்னுடைய செயலராக வைத்துக் கொண்டார். ஆயரின் செயலராக இருந்த இவர் ஆயரிடம் மிகவும் கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டார். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் ஆயரின் செயலராக இருந்த இவர் அப்போது நடைபெற்ற முதல் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளையும் செய்து வந்தார். ஆயரின் செயலராக இருந்த பின்பு இத்தாலியில் உள்ள நற்செய்தி அறிவிப்பு பணியமைப்பின் தேசிய தலைவராக உயர்ந்தார். பின் 1925ஆம் ஆண்டு பேராயராக உயர்ந்தார். அந்நாட்களில் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அதனை தீர்த்து வைக்க இவர் பெரிதும் பாடுபட்டார். இதனால் ஆஞ்சலோவின் புகழ் எங்கும் பரவியது. ஆஞ்சலோவிற்கு பரந்து விரிந்த ஞானமும் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஞானம் அதிகமாக இருந்தது. இறைவன் கொடுத்த அந்த கொடையினை கொண்டு இவர் பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இவருடைய பெயரும் புகழும் வளர்ந்து வர இவர் 1958ஆம் ஆண்டு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். 23ஆம் யோவான் என்ற பெயரினை தாங்கி திருத்தந்தையாக வலம் வந்த இவர் 5 ஆண்டுகளே திருத்தந்தையாக இருந்தாலும் பற்பல பணிகளை மிக சிறப்பாக செய்தார். குறிப்பாக நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பெரிதும் உழைத்தார். தொழிலாளர் நல்வாழ்விற்காக தன்னுடைய குரலை பதிவு செய்தார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக விளங்கக்கூடிய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டி திருச்சபையின் புத்தொளி பாய்ச்சினார். திருத்தந்தை அவர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்தாலும் ஜபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். அதிலும் குறிப்பாக மரியன்னையின் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார். அந்த நம்பிக்கை அவருக்கு பல விதங்களில் உதவியது. திருத்தந்தை அவர்கள் பிற சபையாரோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ள பல விதங்களிலும் முயன்றார். அதற்கான பலனும் அவருக்கு கிடைத்தது. இப்படி அயராது பாடுபட்ட திருத்தந்தை 23ஆம் யோவான் 1963ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 2014ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.